சஃபி சுலைமான், திமுக இதை எப்படி பார்க்கிறது? மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க உங்கள் கூட்டணி கட்சி, ஆனால் அவர்கள் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இதை திமுக எப்படி பார்க்கிறது? இது அரசியல் ஜனநாயகம். இத எந்த இதுலயும் திமுக அதுவும் முக்கியமா தோளோடு தோள் நிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான ஆஹ் அதிகாரங்களோ கடிவாளங்களோ இதுவரை எதுவுமே சொல்ல கிடையாது. அது அவர்களுடைய கட்சியின் ஜனநாயகம், அது அவங்களுடைய அரசியல் ஜனநாயகம். இப்ப அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு அவர்களுடைய கட்சியுடைய கொள்கை சார்ந்த விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற உட்பட உண்மை சொல்ல போனா முதல்வர் அவர்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறார், மது ஒழிப்பு என்பது தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள். ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி பிரியன் சார் பல யுகங்களையும் ஆருடம் சொன்னாரு. அது அவருடைய பார்வை. கண்டிப்பா அது எதுவும் மாற்றி சொல்றதுக்கு இல்லை. பட் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவங்களுக்கு இருக்கிற விஷயங்களை தான் விசிகாவை சார்ந்த அண்ணன் திருமா அவர்களும் இருக்கிறார். இதுக்கு என்ன சொல்றது, நீங்க கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு தலைமை கழகம் தலைவர் தான் முடிவெடுப்பார்கள். அந்த வகையில் அவருடைய அந்த போராட்டத்திற்கு அதிமுகவை அவர் அழைத்திருக்கிறது உண்மையிலேயே போராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நீட் விஷயத்துக்கு நீட் போராட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை அழைத்தார். நம்ம பார்த்தோம், நீங்களும் வாங்க ஒன்னா சேர்த்து போராட்டம் அழைத்தார். அந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் எப்பவுமே உள்ளது. அதாவது ஒரு ஒற்றை கருத்து உள்ள விஷயங்களுக்கு எல்லாரும் ஒன்றாக நின்று ஆதரவு தார்கள் சொல்லக்கூடிய இதுல எந்த வகையான தவறும் இல்லை நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டில் இன்னும் துவங்கி இருக்கிறது என்றால் அது நம்ம நிச்சயமா பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த வகையில் தான் இதையும் நான் பார்க்கணும்னு நான் சொல்றேன். மற்றபடி இதுல அதாவது 2016 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இந்த மது ஒழிப்பு இருந்துச்சு. அன்னைக்கு திமுக தன்னுடைய பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற இடத்திற்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அந்த காலகட்டங்களில் இங்கே நிறைய, அதாவது சமூக செயற்பாட்டாளர்களே மது ஒழிப்புக்கு எதிராக நிறைய போராடினாங்க. சசிபெருமாள் போன்றவர்களுடைய மரணமெல்லாம் இன்னும் அந்த தேர்தலில் ஒரே ஒற்றை ஃபோக்கஸை நோக்கி நகர்த்துச்சு. தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு தான் பிரதான பிரச்சனை, வேற எல்லா பிரச்சனையை தாண்டி அப்படின்னு நகர்த்துச்சு. அந்த நேரத்தில் தான் அதிமுக படிப்படியா மது விலக்குன்னு அவங்க அடுத்த கட்டமா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த தேர்தலில் 1% வாக்கு வித்தியாசத்துல திமுக தோற்குது. எந்த மதுவிலக்கை தேர்தலுடைய பிரதான பிரச்சனையாக முன்வைத்தோமோ அது அதுக்கப்புறம் பேசுபொருளாவே ஆவல, திரும்ப தமிழ்நாடு வழக்கம் போலதான் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்ப திரும்ப மது ஒழிப்பு பிரச்சனை கையில் எடுக்கப்படுது. இது தேர்தலை தீர்மானிக்க சக்தியா மாத்துமாங்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. இப்பயே நம்ம அதை சொல்லிட முடியாது. என்னுடைய கேள்வியானது, ஏற்கனவே ஒரு தேர்தலில் இந்த மது ஒழிப்பு பிரதான பேசு பொருளாக இருந்து அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம். அதன் பிறகு மக்களுடைய பாதை என்னவா இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் மது ஒழிப்பு ஒரு பிரதான பேசு பொருளாகவும் பிரச்சனையாகவும் மாறுவதற்கான தமிழக சூழல் இருக்குன்னு பார்க்கிறீங்களா? இதை ஆளுங்கட்சியாக இதை எப்படி நீங்க உற்று நோக்குறீங்க? இல்ல, அது நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட். ரீசன் என்ன, 2016 இது முன்னெடுக்கப்பட்டது. இப்ப அதிமுக நண்பரை கேட்டீங்கன்னா அவருக்கு அதுக்கான எல்லா வசனங்களையும் சொல்லுவார். இவர் இந்த மாதிரி பேசினார், இவர் இந்த மாதிரி சொன்னார், எல்லா வசனங்களையும் பாஜகவும் அதிமுகவும் அதுக்கு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2016 தேர்தலில் 1% வாக்குல திமுக அதனுடைய ஆட்சி கட்சியில இழந்தது. அதற்கு ஒரு நேஷனல் சர்வே எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டும் ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகை வெளியே வந்து, அப்ப அந்த 1% வாக்குறைவு காரணம் இந்த நம்ம திராவிட முன்னேற்ற கொடுத்த பூர்ண மதுவிலக்கு கூட சொல்லிட்டு அது வெளியிட்டது. அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்தா அது கண்டிப்பா நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை. கலைஞர் சொன்னார்னா அது கண்டிப்பா நிறைவேற்றி விடுவாரு. அதனால அதுக்கு ஓட்டு போட வேணாம்னு அவர்கள் வாலண்டியா அந்த பத்திரிகைக்கு சொன்னதாக ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த நாளுக்கு வெளியே வந்தது. அதே மாதிரி இந்த
1% வாக்கு வந்து அன்னைக்கு வந்து ஆட்சி இழந்தது வந்து பெரிதாக காரணத்துக்கு தெரியுங்களா? மது விலக்கு முதல்ல கொண்டு வந்ததே கலைஞர். அப்ப வந்து இத ஒரு பெருசாவும் நினைக்கல. காரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை அப்ப நம்ம புரிந்து கொண்டோம். இத கான்ட்ராக்டா இன்னொன்னு யோசிச்சீங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிகமான மதுப்புழக்கம் இருக்கிற மாதிரி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? வழக்கமா எதிர்கட்சியும் அது முக்கியமா அதிமுகவும் பாஜகவும் வேற எந்த மாநிலத்திலும் மாநிலங்கள் எங்கேயுமே புள்ளி விவர அடிப்படையில தமிழ்நாடை தாண்டி மற்ற மாநிலங்கள் இருக்கிறது, அது வேற ஒரு விஷயம். அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே வந்து 15% கீழே தான் மது அருந்துவர்கள் இருக்கிறார்கள். அதுலயும் வந்து அதாவது ஆஸ் அ டாக்டர் நான் சொல்றேன், கம்ப்ளீட் ஆல்கஹாலிக் டிபெண்டன்ஸ் இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஈவன் மெடிக்கல்லி லெஸ் தேன் 6% தான் இருக்கிறாங்க. அப்ப லெஸ் தேன் 6% ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் இருக்கிற ஒரு மாநிலத்துல மீதி இருக்கிற 94% மக்களையும் பிளேம் பண்றது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத ஆஸ் அ டாக்டர் நான் சொல்லி ஆகும். அப்போ அந்த 6% ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் இருக்கிற ஆட்களை மட்டுமே போக்கஸ் பண்ணி தமிழ்நாட்டில என்னமோ போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, இது வந்து இங்க வந்து சாராயம் வந்து புரண்டு ஓடுது, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து அவசியம் இல்லாம மக்களை வந்து அச்சுறுத்துவதாகவும் தேவையில்லாத ஒரு அந்த புள்ளிக்கு இவ்வளவு நாட்களாக ஏன் இந்த தேர்தல் இப்ப நடந்து முடிந்த 2019 தேர்தல்ல 2 விஷயங்கள் தான் பிரதானமா இருந்துச்சு. போதை பொருளை அது இன்னும் வந்து கஞ்சா உட்பட நீங்களே வந்து ஆபரேஷன் 3.0 வரைக்கும் உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு இங்க வந்து அரசு இயந்திரம் மூலமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இங்க இந்த கள்ள சாராயம் போதை பழக்கத்தை ஒரு பிரதானமான ஒரு பரப்புரையாக எடுத்து சென்றார்கள் இந்த தேர்தலில் கூட. அப்படி இருக்கும் பொழுது இதுவரை எதிர்க்கட்சிகள் பேசிய ஒன்றை இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சியே பேசுகிறது என்பது திமுகவிற்கான சவால் இல்லையா? இல்ல, இது எதிர்கட்சி பேசுதா, கூட்டணி கட்சி பேசுதா, ஆளுங்கட்சி பேசுதாங்கிற விஷயம் இல்ல. அந்த பர்டிகுலர் கட்சிக்கும் அந்த கூட்டணி சார்ந்த நலனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். இதே பாஜக கூட்டணி இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு அவங்க சும்மா இருந்துட்டு பார்க்கலாம், அது நடக்காது. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி தனியா பேசிக்கிட்டும் அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாங்க, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ திமுக என்பது ஒரு ஜனநாயக இயக்கம். அதுல உள்ள கூட்டணியாகட்டும், அது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளேயே உள்ள உரிய ஜனநாயகத்தை கொடுக்க வேண்டிய மாண்பு உள்ளது. அப்ப அதுபடிதான் செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா மது ஒழிப்புன்னு ஒண்ணு சாத்தியமான்னு கேட்க எனக்கு தெரிந்து படிப்படியாக வந்தாலும் ஆஸ் அ டாக்டர் நானே சொல்றேன், தட் இஸ் நாட் ஆக்சுவலி பாசிபிள். அது உங்களுக்கு அதுவும் நம்ம இந்தியாவில கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா there are so many other problems with அந்த இஷ்யூல. இப்போ உதாரணமா சொல்ல போனா நீங்க நேஷன் வைஸ் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ மிலிட்டரியில வந்து இப்பவும் நமக்கு தெரியும் மானிய விலையில மது கொடுக்குறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து ராணுவத்துல அது ரெகுலரா நடக்குது. அவங்களோட கேம்ப்ல வந்து மானிய விலையில ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? என்ன நடக்கும்? அப்போ நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கிறோம், அந்நிய முதலீடு பத்தி யோசிக்கிறோம், ஃபாரினர்ஸோட டூரிசம் பத்தி யோசிக்கிறோம். இவ்வளவுலாம் நம்ம சிந்திக்கும் ஆட்கள் இந்த விஷயத்தை வந்து எப்படி முறைப்படுத்தலாம் என்பதை சிந்திப்பதை விட இத வந்து நீங்க மொத்தமா வந்து ஒழித்து விடலாம் சொல்றதுக்கான சாத்தியங்கள் நிச்சயமாக இல்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் நீங்க சொல்லிட்டீங்க, இது மாநாடு, இது வந்து ஒரு சோசியல் காஸ்க்காக நடத்துறாங்க, அதுல யார் வேணாலும் பங்கேற்கலாம், அது கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது எங்க நிலைப்பாடு அப்படிங்கிறத அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிக்கலங்கிறதையும் திரும்ப அவர்கள் உணர்த்துகிறார்கள். இதற்கு திமுக எப்படி பார்க்கிறது? அதுக்கான இல்ல அண்ணன் திருமா அவர்களே அதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டார். அந்த வீடியோ எப்போ உள்ளது, அந்த வீடியோ ஏன் மீண்டும் போட்டாங்க, அதுக்கான என்ன விளக்கம் அவரே சொல்லிவிட்டார். இதுல வந்து நான் வந்து திமுக செய்தி தொடர்பாளர் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அந்த வீடியோல என்ன பேசினாரு, அது எப்போ உள்ள வீடியோ, அது எப்படி இப்போ வெளியே வந்தது, யார் இது அவரே விளக்கம் சொல்லிவிட்டார். அப்போ அவங்க அதான் மீண்டும் சொல்றேன் இல்லையா, ஒரு கட்சியாக நடத்தும் அவருக்கு தான் அந்த பொறுப்பும் அந்த இதுவும் இருக்கும். அப்ப அவரு வந்து சொல்லி இருக்காருன்னா அந்த கட்சியுடைய கொள்கையை அந்த கட்சியில் உள்ள இதே அவர் சொல்றதுல எந்த தவறும் இல்லைதான் நான் சொல்லுவேன். மீண்டும் சொல்றேன், இதனால் வந்து கூட்டணிக்கோ இப்போ அதிமுக வந்து விரும்புவது மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு 2024 சொன்னாங்க.
கடைசி வரையும் அந்த மெகா கூட்டணி என்னது, யாரெல்லாம் சேர்ந்தாங்க, என்ன பண்ணாங்க, யாருமே சொல்லல. சமீபத்துல 1-2 நாள் முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது கூட கூட்டணி அமைப்புன்னு சொல்றாங்க தவிர மீண்டும் அந்த மெகா கூட்டணி பத்தி பேச்சே இல்ல. அப்போ அவங்களுக்கு இந்த மெகா கூட்டணின்னு சொன்னது மிகப்பெரிய தோல்வி அடைந்தது 2014. அவங்க கூட யாருமே சேரல. அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள், மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள். அந்த தோல்வியின் விரக்தியில இப்ப திமுக கூட்டணியை பத்தி என்ன செய்யலாம், என்ன அவங்களை நோண்டலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மீண்டும் சொல்றேன், கொள்கை கூட்டணியாக சேர்ந்திருக்கும் இந்த கூட்டணியை பத்தி யாரும் எந்த விதமான சலனமும் பட தேவையில்லை. காரணம், என்ன நடந்தாலும் ஒரு ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு கொள்கை கூட்டணி சேர்ந்திருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன எந்த விஷயமும் அதுல மாறுபடும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. டாக்டர் சஃபி, நீங்க குறிப்பிட்டீங்க. இல்ல, பொங்கலூர் மணிகண்டன் அவர் பேசும்போது அண்ணன் திருமா அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட சொன்னாரு. உங்க ஆடியோ கிளாரிட்டியா இல்ல சார். டாக்டர் திரும்ப சொல்லுங்களேன். நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபீபிள் ஆச்சு. அப்படியா? இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஓகே. அண்ணன் பொங்கல் மணிகண்டன் பேசும்போது முதல்வர் அவர்களும் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க, ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துடலாமே, இந்த பிரச்சனையை உடனே முடிச்சிடலாமே, அவரே செஞ்சுக்கலாமே சொன்னாரு. அதாவது ஒரு கட்சி தார்மீக பொறுப்பெடுத்து அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்கிற பட்சத்துல அதை இவர் இப்படி விமர்சனம் செய்ய தவறு அப்படின்னு பார்த்தாக்கா, எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் காலடியிலே கிடந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது போய் அவங்க காலடியில உட்காந்துட்டு பேசிட்டு வந்திருக்கலாமே, எதுக்காக அவ்வளவு பெரிய மெரினா புரட்சி நடந்தது? அதனால ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் முன்னெடுக்கிறாங்கன்னா அதற்குண்டான தார்மீக ஆதரவு கொடுக்கணும், இல்லைன்னா அதை விமர்சிக்கிறார். அதே நேரத்துல பேசும்போது அம்மையார் ஜெயலலிதா 500 கடைகளை கொடுத்தார், எடப்பாடி அவர் 500 கடைகளை கொடுத்தார், இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு போனாரு. முதல்வர்களும் படிப்படியாக நாங்க மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு எப்படி திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டதோ அது மாதிரி 500 கடைகள் கிடைக்கப்பட்டது. ஆங்காங்கே அதனுடைய விஷயங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரி அந்த கட்சியே தேவையில்லைன்னு சொல்றாரு. அந்த கட்சியே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய இவர் யாரு? இவரு முதல்ல அதிமுகன்னு வர மாட்டேங்கிறாரு, வலதுசாரின்னு வர மாட்டேங்கிறாரு. இவர் எப்படி திருமாவளவன் கட்சியை பத்தி பேசலாம் புரிய மாட்டேங்குது.